உங்கள் டெலகிராம் சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ரெவன்யூ வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து அந்த ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமோட ஓன் டோக்கனான டான் காயினாக தான் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அதில் வந்து மினிமம் 10 டான் காயின் ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டான் காயினை நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். கலெக்ட் வியா பிராக்மேன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிராக்மேன்.com வெப்சைட்குள்ளே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுடைய டான் வாலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க. ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ டான் வாலெட் கனெக்ட் பண்ணிக்காங்க. டான் வாலெட்னா இந்த டெலகிராம் வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் டான் கீப்பர் வாலெட்டுன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வாலெட் க்ரியேட் பண்ணிக்காங்க. அந்த வாலெட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்காங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்து வெரிஃபைட் ப்ரொஃபைலாக இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் உங்களால் வித்ட்ராவல் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து கலெக்ட்ன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. ஸோ இப்போ லிங்க் வாலெட் வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ரிவார்டுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து கொடுங்க. இப்போ வந்து ரிவார்டு வந்து நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ரிவார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த 10 டான் காயின் வந்து வாலெட்டுக்கு வந்து கலெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து செக் பண்ணலாம். ஸோ என்னோடய டான் கீப்பர் வாலெட் தான் நான் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் கூட வந்துருச்சு. ஒரு டெலகிராம் வாலெட் ரிசீவ்டு 10 டான் அப்படின்ட்டு. இப்போ நான் டான் கீப்பர் வாலெட்டில் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ டான் காயின் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. 10 டான் காயின். அதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா $21. இந்த டான் காயினை நீங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். உங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிக்காங்க. இதில் அசெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் ஃபண்டுன்னு கொடுத்து ஆன்சைன் டெபாசிட்டில் டான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டான் காயின் வரும். ஸோ இதில் வந்து இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்காங்க. காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டான் காயினை செலக்ட் பண்ணிவிட்டு சென்டுன்னு கொடுத்துட்டு இந்த அட்ரஸை வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ அதில் வந்து கண்டினியூ கொடுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டான் காயினை வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம டான் கீப்பர் வாலெட்டில் இருந்து நம்ம வந்து டெபாசிட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு சென்ட் பண்ணியிருந்தோம் டான் காயின். அது வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெயில் வந்திருக்கு. இப்போ நம்ம பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 10 டான் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ ஒரு $21 ஒர்த். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து டாலராக நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து டான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டான் காயின் வரும். ஸோ இதில் செல்லுன்னு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செல் டான் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ உங்கள் அசெட்டில் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டான் காயினை வந்து நீங்கள் வந்து USDT டாலராக நீங்கள் வந்து செல் பண்ணியாச்சு.